வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் ஆனால் எப்பயுமே நம்ம சேனலில் கேக் வெட்டுவோம். இந்த வாட்டி கேக் வெட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால வீட்டிலேயே சிம்பிளாக பாயாசம் செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தோம். இப்போ இந்த வருஷம் 2025ல் முதல் நாளான இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட ஃபேமஸான டைலாக்கான நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் அப்படின்னு ஒரு சூப்பரான டைலாகோட எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 2025 முதல் நாளே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. இப்போ எல்லாருமே புது வருஷத்துக்குள்ள போகிறோம், இன்னிலேருந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினச்சா 2025 வருஷத்துடைய முதல் நாளே இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க லைக்கா. என்ன விஷயம் அப்படின்னா, டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க படம் தான் விடாமுயற்சி. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணி தடபுடலாம் எல்லாமே பண்ணாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025 அப்படின்னு போட்டு அப்புறம் தான் ஒரு பெரிய குண்டு தூக்கி நம்ம தலைமையிலேயே போட்டுட்டாங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லைக்கா. இப்படி ஒரு குண்டு போட்டதுக்கப்புறம் மேலும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஏன் 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 இப்படி பண்ண லைக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸை கேட்கவே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இன்னைக்கே அதிர்ச்சியாக இருக்குது. தலை ஃபேன்ஸுக்குலாம் இந்த நியூஸ் எப்படி இருக்குமோ தெரியல. வருஷம் பொங்கல்னாவே அது தலை பொங்கல் அப்படின்னு பொங்கலை கொண்டாடுற நம்ம தலை ஃபேன்ஸுக்குலாம் இந்த பொங்கல் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க லைக்கா. விடாமுயற்சி 2025 பொங்கலுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க குட் பேட் அக்லி படத்தையாச்சும் ரிலீஸ் பண்ணுப்பா பொங்கலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. குட் பேட் அக்லி படத்துடைய எல்லா ஷூட்டிங்குமே முடிஞ்சு ஒரு வேளை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4-5 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருமா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் நடிச்சிருக்க வீரதீர சூரன் படம், இந்த படமும் பொங்கல் ரிலீஸ் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. தலப்படம் வரதுனால தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணாமே இருந்தாங்க. நம்ம தலப்படம் வராத காரணத்தினால இந்த படம் ரிலீஸ் ஆக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 நாளில் ஏதாவது ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பொங்கலுக்கு கன்ஃபார்மான படம் அப்படின்னா பனகான் படம், டைரக்டர் சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்க கேம் சேஞ்சர் படம், இந்த 2 படங்கள் தான் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. வேறு ஏதாவது நல்ல நியூஸ் வந்தால் உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். இந்த நியூஸை கேட்டு தலை ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டு தான் இருப்பீங்க. கொஞ்சம் வருத்தப்படாமல் இருங்க. நம்ம தலைவர் டைலாக் சொல்கிற மாதிரி தான், நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கேட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 2025 பொங்கலுக்கு வேற என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு. 2025 நியூ இயர் ஸ்பெஷலாக டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படத்திலிருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு 3 புது போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ஆறுமுககுமார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் எஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்குமணி வசந்த் நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் யோகி பாபுவும் நடிச்சிருக்காரு. மூவி டீம் நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2025 ஜனவரி 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஹரஹர வீரமல்லு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஜனவரி 6 மில்லியும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி தமிழ் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹரஹர வீரமல்லு அப்படிங்கிற இந்த படம் மார்ச் 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மம்முட்டி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ராமன்சி அண்ட் த லேடிஸ் பர்ஸ். படத்தை டைரக்டர் கௌதம் மேனன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஜனவரி 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டிராகன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனுபவம் பரமேஸ்வரன் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. படத்துக்கு லியான் ஜேம்ஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இவரோட மியூசிக்கில் அனிருத் டிராகன் படத்துக்காக ஒரு பாட்டை பாடி கொடுத்துருக்காரு அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓஹோ எந்தன் பேபி மூவி டீம் நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வணங்கான் படத்திலிருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பொங்கல் 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பிரவீன் கே டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ஆரியன். படத்தில் ஹீரோயின்ஸா ஆக்டர் ஸ்ரீதா ஸ்ரீநாத் அனிபோஜன் இவங்க 2 பேரும் ஹீரோயின்ஸாக நடிச்சிருக்காங்க. இப்போ ஆரியன் படத்திலிருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டேவிட் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நேச்சுரல் ஸ்டார் நானி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஹிட் தேர்ட் கேஸ். படத்திலிருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ஷாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அஸ்திரம். இந்த படம் பிப்ரவரி 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன 7G ரெயின்போ காலனி படத்துடைய பார்ட் 2 படத்தை இப்போ டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. 7G ரெயின்போ காலனி 2 படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு செல்வராகவன். ஆக்டர் சிபி சத்யராஜ் நடிக்கிற புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துக்கு 10 hours அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் இளையராஜா கலைப்பெருமாள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நியூ இயர் வாழ்த்துக்களோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உன்னிமுகுந்தன் ஹீரோவை நடிச்சிருக்க மார்க்கோ படத்திலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மெட்ராஸ்காரன் படம் ஜனவரி 10 2025 பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டோவினோ தாமஸ் த்ரிஷா நடிச்சிருக்க ஐடென்டி படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படம் ஜனவரி 2 தியேட்டரில் தமிழ் மலையாளம் அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது.
டைரக்டர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிச்சிருக்க படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் JSK டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ஃபயர். ஃபயர் படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படம் நம்ம சூர்யாவோட 44வது படம். இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ராம் போத்தினேனி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மகாலட்சுமி. இது ராம் போத்தினேனி நடிக்கிற அவருடைய 22வது படம். இப்போ நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க ரெட்டத்தலை படத்திலிருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் மிஸ்கின் பிசாசு படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் பிசாசு 2 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஆண்ட்ரியா தான் லீட் ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நியூ இயர் ஸ்பெஷலாக நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிசாசு 2 மூவி டீம். காதல் எப்போது பொது உடைமை அப்படிங்கிற படத்தில் இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கதா மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் February 14 லவர்ஸ் டே ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வருணன் அப்படிங்கிற தமிழ் படத்திலிருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் படைத்தலைவன். நம்ம தல அஜித்துடைய விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாத காரணத்தினால நிறைய படங்கள் பொங்கலுக்கு வர பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ படைத்தலைவன் படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவரே ஹீரோவாக நடிக்கிற படம் தான் இட்லி கடை. இது தனுஷுடைய 52வது படம். இந்த படம் April 10, 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் இருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட 2 புது போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வேற மாதிரி ட்ரிப் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஆஹா தமிழ் OTTயில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் லாஸ்லியா, பிரபல யூடியூபர் ஹரிஸ் பாஸ்கர் ப்ரோ இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோதான் சகோ, இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருந்த எல்லா சினிமா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.